السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر. وقال رسول الله صلى الله عليه وسلم: يا معشر المهاجرين خمس خصال إذا ابتليتم بهن أعوذ بالله أن تدركوهن إلى آخر الحديث أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானில் சரியாக இருக்கின்றான், அவனுடைய ஈமான் ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதற்கு இரண்டு அடையாளங்கள். ஒன்று, அவனுக்கு முன்பாக ஒரு தீமை நடப்பதை கண்டால் அந்த தீமையை தடுத்து நிறுத்த வேண்டும். அந்த இடத்தில் என்ன நன்மை நடைபெற வேண்டுமோ அந்த நன்மை நடைபெறுவதற்கு அவன் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆனால் ஒரு மனிதன் தனக்கு முன்பாக தீமை நடைபெறுவதை பார்க்கின்றான், அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றோ அல்லது அந்த இடத்தில் நடைபெற வேண்டிய நல்ல செயலை நடப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றோ அவனுக்கு எந்தவிதமான எண்ணமும் வரவில்லை. அப்படி என்று சொன்னால் அவனுடைய ஈமானில் ஏதோ பாதிப்பு இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு உண்மையான மூமீன் தனக்கு முன்பாக தீமை நடைபெறுவதை பார்த்து கொண்டு ஒருபோதும் மௌனமாக இருக்க மாட்டான். இது ஒரு பக்கம். மறுபக்கம், ஒரு முஃமினான மனிதன் ஏதாவது ஒரு தீமை அறியாமல் அவன் செய்கின்ற போது அடுத்தவர் அதை சுட்டிக்காட்டி, இந்த தீமையை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், இந்த தீமை நீங்கள் செய்யக்கூடாது, இந்த இடத்தில் நீங்கள் சரியான முறையில் செயல்பட வேண்டும் என்றால் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று தனக்கு யாரேனும் திருத்தி கொடுத்தால் திறந்த உள்ளத்தோடு அதை மனமாற ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் அவனிடத்தில் இருக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக, என்னை திருத்துவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது, நீ சொல்லி நான் திருத்திக் கொள்ள வேண்டுமா, தேவையில்லை என்று தன்னை திருத்த முற்படுகின்ற ஒரு மனிதனுடைய போதனையை உதாசீனப்படுத்திவிட்டு நான் அப்படித்தான் நடந்து கொள்வேன் என்று பிடிவாதம் பிடிக்கின்றான் என்று சொன்னால் இவனுடைய ஈமானிலேயும் பாதிப்பு இருக்கிறது என்று அர்த்தம். ஆக இரண்டு புறங்களிலேயும் தனக்கு முன்பாக தீமை நடக்க கண்டாலும் சரி, அப்போதும் தடுத்து நிறுத்தி அந்த இடத்தில் சரியான ஒரு நிலையை கொண்டு வருவதற்கு அவன் முயற்சி எடுக்க வேண்டும். தான் அறியாமல் சிலபோது தவறு செய்ய முற்படுகின்ற போது அடுத்தவர் தன்னை பார்த்துவிட்டு திருத்த முற்படுகின்றார், தனக்கு திருத்தி கொடுக்கின்றார் என்று சொன்னால் அதை பெருந்தன்மையான முறையில் திறந்த உள்ளத்தோடு நன்றி உணர்வோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆனால் அன்புக்குள்ளே, இந்த ரெண்டு தன்மையும் ஒரு மனிதனிடத்தில் இல்லை என்று சொன்னால் அந்தோ பரிதாபம். இவனுடைய ஈமான் மரணப்படுக்கையில் கிடக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கைவிடப்பட்ட கவலைக்கிடமான மரணப்படுக்கையில் அவனுடைய ஈமான் கிடக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். வரலாற்றை புரட்டி பார்க்கின்றோம். சையதுனா ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா ஜனாதிபதியாக இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவர்கள் அரசாங்கத்தின் சார்பாக ஒரு சட்டத்தை இயற்றுகின்றார்கள். எப்படி இந்த காலத்தை பொறுத்த மட்டில் மார்க்க விரோதமான முறையில் பெண்களிடத்தில் ஆண்கள் வரதட்சணை என்ற அடிப்படையில் காசு பணத்தையோ அல்லது வேறு
பொருட்களையோ கேட்கின்றார்களோ, அதற்கு மாற்றமாக சஹாபாக்களுடைய காலத்தில் மணமுடிக்கக்கூடிய பெண்கள் தங்களுக்கு ஆண்கள் தர வேண்டிய மகர் தொகையை எல்லை மீறி அதிகமாக கேட்க ஆரம்பித்தார்கள். சாதாரண ஏழ்மையான வாலிபர்கள் எல்லாம் திருமணம் செய்ய முடியாதோ? காரணம், மணப்பெண்கள் கேட்கின்ற மணக்கொடை அளவு அதிகமாக இருக்கிறது என்று அஞ்சுகின்ற அளவுக்கு மகர் தொகையினுடைய அளவு கூடிக்கொண்டே போனது. இதை பார்த்த ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அருமை சஹாபா பெருமக்களை ஒன்று கூட்டி ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய மனைவிமார்களுக்கு உச்சமாக என்ன மகர் கொடுத்தார்களோ, தான் பெற்ற பெண் மக்களுக்கு ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா, உம்மு குல்சூம் போன்று தன்னுடைய பெண் மக்களுக்கு அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சபட்சமாக என்ன மகர் தொகை கொடுத்தார்களோ அதைத்தான் இனி சமுதாயத்தில் மகராக கொடுக்க வேண்டும். அதைவிட கூடுதலாக யாரேனும் மகர் தொகை கொடுத்தால் அது அரசாங்கத்தால் பறிக்கப்பட்டு பொது உடைமை பைத்துல் மாலில் சேர்க்கப்படும் என்று ஒரு சட்டத்தை இயற்றி அதை பிரசங்க மேடை மீது, ஜும்ஆ பிரசங்க மேடையின் மீது ஏறி நின்று ஒட்டுமொத்த மக்களுக்கும் அறிவிப்பு செய்கின்றார்கள். அப்படி அறிவிப்பு செய்கின்ற போது கீழிருந்து ஒரு சப்தம் வருகிறது, உமரே கீழே இறங்குங்கள் என்று. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கின்றார்கள், அங்கே ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி கீழே பேரை அமீருல் முஃமினீன், மூமின்களுடைய தலைவரே என்று கூட சொல்லவில்லை, பேரை சொல்லி கீழே இறங்குங்கள் என்று சொன்னார். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன காரணம் என்று கேட்டார்கள். காரணம்தான் கேட்டார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்மணி, வயின் ஆத்தூஹுன்ன கின்தாரன், பெண்களுக்கு நீங்கள் ஒரு தங்க குவியலையே மகராக கொடுத்திருந்தாலும் அதை திரும்ப பெறக்கூடாது என்று அல்லாஹு குர்ஆனிலே சொல்கின்றான். தங்க குவியலையே மகராக கொடுத்திருந்தாலும் என்று குறிப்பிடுகின்றான். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்து கடைசி மரணம் வரைக்கும் இந்த கருத்தை அல்லாஹுவின் திருத்தூதர் மாற்றி சொல்லவில்லை. இது அப்படியே இந்த திருவசனம் ரத்து செய்யப்படாமல் கடைசி வரைக்கும் நீடித்தது. அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் அனுமதித்து அல்லாஹுவின் தூதராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கடைசி வரைக்கும் மாற்றப்படாமல் இருந்த ஒன்றை இப்போது நீங்கள் மாற்றுகின்றீர்களே, இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும், அதற்கு மேல் கொடுக்க கூடாது என்று சட்டம் இயற்றுவதற்கு உங்களுக்கு எங்கிருந்து அதிகாரம் வந்தது என்று கேட்டார். உடனே ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த வினாடி சொன்னார்கள், இந்த பெண்மணி மட்டும் இல்லை என்று சொன்னால் இன்று உமர் நான் அழிந்திருப்பேன் என்று சொன்னார்கள். திருத்தி கொடுக்கப்பட்ட போது, அவருடைய தவறை சுட்டிக்காட்டி திருத்தி கொடுக்கப்பட்ட போது திறந்த உள்ளத்தோடு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். மட்டுமல்ல, நன்றி உணர்வோடு அந்த பெண்மணிக்கு நன்றி சொல்லுகின்றார்கள். இது போன்ற பெண்களை அல்லாஹ் என்னுடைய பிரஜைகளில், என்னுடைய குடிமக்களில் ஆக்கி கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். அன்புக்குகளே, இதுதான் ஈமானுடைய அடையாளம். தான் எத்தனை பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் சரி, ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைத்திருந்தால் கேட்டிருக்கலாம், எப்படி நான் எத்தனை பெரிய ஜனாதிபதி, ஏகபோக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தையே வழிநடத்துகின்ற ஒரு மாபெரும் ஜனாதிபதி, நீ ஒரு சாமானியப்பட்ட ஒரு பெண், நீ போய் எனக்கு சொல்கின்றாயா புத்திமதி, எனக்கு திருத்தி தருகின்றாயா, உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நஊது பில்லாஹ், அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் பேசவில்லை. மாறாக தலைகீழாக சொன்னார்கள், இந்த பெண் மட்டும் இன்று இல்லாமல் இருந்திருந்தால் உமராகி நான் அழிந்திருப்பேன் என்று சொன்னார். இது போன்ற பெண்களை அல்லாஹ் என்னுடைய குடிமக்களில் பிரஜையாக எனக்கு ஆக்கி கொடுத்ததற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றேன் என்று நன்றி செலுத்தினார்கள். அன்புக்குள்ளே, இதுதான் ஈமானுடைய அடையாளம். அதே போன்று அப்பாசியாக்களுடைய ஆட்சியில் பார்க்கிறோம், மாபெரும் ஹலீஃபா ஹாரூன் ரஷீது பாதுஷா. அதற்கு முன் அத்தனை பறந்து விரிந்த பகுதியை இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் யாரும் ஆண்டதே இல்லை. அந்த அளவுக்கு நாலாபுறங்களிலேயும் பரந்த பரப்பை ஹாரூன் ரஷீது பாதுஷா அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேற்கும் கிழக்கும் வடக்கும் தெற்கும் நாலாபுறங்களும் இஸ்லாமிய எல்லைக்குள் வந்திருந்தது.
வானத்தை மேகத்தை பார்த்து சொல்லுவார்களாம், நீ எங்கு வேணுமென்றாலும் சென்று மழை பொழி, ஆனால் அங்கிருந்து வருகின்ற மகசூலில் எனக்குரிய பங்கு வந்து சேரும் என் ஹசானாவுக்குன்னு சொல்வார்களாம். அந்த அளவுக்கு எங்கு மழை பொழிந்தாலும் வந்து சேருகின்ற அளவுக்கு ஆட்சியின் பரப்பு கடைக்கோடி வரைக்கும் விரிந்திருந்தது. அத்தனை மாபெரும் ஆட்சியாளர் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையில் இருந்து நகர்வலம் வருவதற்காக வேண்டி புறப்படுகின்றார்கள். அந்த காலத்தில் முப்படை என்று சொன்னால் யானைப்படை, குதிரைப்படை, காலால் படை என்று பல வகையான படைகள் அந்த காலத்தில். ஹலீஃப் அவர்கள் ஹாரூன் ரஷீத் பாதுஷா புறப்படுகின்ற போது முன்னால் படைகள் அணிவகுத்து போய் கொண்டிருக்கின்றன. அதற்கு பின்பாக இவர்கள் தன்னுடைய வாகனத்தில் கம்பீரமான முறையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி வந்து கொண்டிருந்த போது வீதியில் ஒரு இடத்தில் ஒரு யூதன் எதிர்ப்படுகின்றான். ஒரு யூதன், முஸ்லிமான மனிதன் அல்ல, ஒரு யூதன், முஸ்லிம்களுக்கு விரோதியாக கருதப்படுகின்றவன். அவன் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவை பார்த்தவுடன் சொன்னான், இத்தகில்லா, அல்லாஹுவை பயந்து கொள்ளும் என்று சொன்னான். அடுத்த வினாடி ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய உடல் நடுங்குகிறது, அவருடைய உடல் குலுங்குகிறது. தன் வாகனத்தில் இருந்து கீழே இறங்குகின்றார். மெதுவாக வீதியிலே நடந்து சென்று ஒரு ஓரத்திலே தன் நெற்றியை மண் தரையில் வைத்து சுஜூது செய்கின்றார். தரையிலே வைத்து சுஜூது செய்கின்றார். சுஜூது செய்துவிட்டு மறுபடியும் திரும்பி வந்து தன்னுடைய மந்திரி பிரதானியரிடத்தில் சொன்னார், எப்படி இந்த மனிதனுடைய தேவை என்ன என்று கேட்டு அதை நிறைவேற்றி கொடுங்கள். இனி மீண்டும் ஊர்வலம் துவங்குகிறது. எல்லாம் முடிந்ததற்கு பின்பாக ஒரு அமைச்சர் ஹலீஃபாவை சந்தித்து, ஹாரூன் ரஷீத் பாதுஷாவை சந்தித்து கேட்கின்றார், அந்த ஒரு யூதன், சாதாரண ஒரு யூதன், அவன் சொன்ன வார்த்தைக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து தாங்கள் ஏன் இப்படி நடந்து கொண்டீர்கள்? அவனுடைய தேவை என்ன என்று கேட்டு நிறைவேற்றி கொடுத்திருந்தாலே போதுமே. அதைத்தானே அவன் எதிர்பார்த்த அந்த வார்த்தையை சொன்னான். அவன் சொன்ன வார்த்தை அவனுடைய தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தானே சொன்னான். சாதாரணமாக அவனுடைய தேவை என்ன என்று கேட்டு நிறைவேற்றி கொடுத்திருந்தால் பிரச்சனை முடிந்தது. தாங்களோ இத்தனை முன்னேற்பாடுகளோடு நகர்வலம் புறப்படுகின்ற போது வாகனத்தில் இருந்து இறங்கி வீதியிலே நடந்து சென்று தெருவிலே நெற்றியை தரையில் வைத்து சுஜூது செய்துவிட்டு அடுத்து அவனுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்கள் என்று சொன்னீர்களே, இது ரொம்ப அதீதமான செயல் அல்லவா என்று கேட்டார்கள். அப்போது ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்னார் தன்னுடைய அமைச்சரிடத்தில், அவன் அந்த யூதன் எப்போது என்னை பார்த்து இத்தகில்லா, அல்லாஹுவை பயந்து கொள்ளும் என்று சொன்னானோ, சட்டென்று அல்லாஹ்வுடைய வேதமறையில் இருந்து இந்த திருவசனம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. எந்த திருவசனம்? அல்லாஹ் சொல்கின்றான், வைதா கீல லஹு இத்தகில்லா, அவர்களிடத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து நடங்கள் என்று சொல்லப்பட்டால், அல்லாஹ்வுக்கு பயந்து நடங்கள் என்று சொல்லப்பட்டால், அஹதத்துஹுல் இஸ்ஸத்து பில் இஸ்ம், பாவத்தால் ஆணவம் பற்றி கொள்ளும். ஆம், சுயமரியாதை. எனக்கு போய் நீ சொல்லுகின்றாயா அல்லாஹுவை பயந்து நடந்து கொள் என்று எனக்கு சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? என் போன்றவர்களுக்கு சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீ சொல்லி நான் கேட்க வேண்டுமா என்றெல்லாம் ஆணவத்தோடு பேசுவார்கள் சிலர். அல்லாஹ் சொல்கின்றான், இப்படி ஒரு மனிதனுடைய தவறை சுட்டிக்காட்டி திருத்தி கொடுக்கப்படுகின்ற போது அதை நன்றி உணர்வோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனிதன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பது மட்டுமல்ல, என்னை திருத்துவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று எதிர்வாதம் பேசுகின்றான் என்று சொன்னால் அவன் யார்? அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஹஸ்புஹு ஜஹன்னம், அவனுக்கு நரகம் போதுமானது, அவனுக்கு நரகம் போதுமானது. வலபிஸல் மிஹாத், அது கெட்ட தங்குமிடம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆம், இந்த திருவசனத்தில் அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான், ஒரு மனிதனுடைய தவறு திருத்தி கொடுக்கப்படுகின்ற போது, நீங்கள் செய்வது தவறு, மாற்றிக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், திருத்திக் கொள்ளுங்கள் என்று திருத்தி கொடுக்கப்படுகின்ற போது அவன் வாய்மையான மூமினாக இருக்கின்றானா அல்லது நரகத்துக்கு செல்லுகின்ற ஒரு நரகவாதியினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகின்றானா என்பதை தெளிவாக பார்த்து புரிந்து கொள்ளலாம். எப்படி ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி மிம்பர் மீது நின்று சட்டத்தை இயற்றி பொதுமக்களுக்கு பிரகடனப்படுத்திய போது, அந்த மூதாட்டி சுட்டி காட்டிய போது நன்றி உணர்வோடு ஏற்றுக்கொண்டு, உன்னை
இது போன்ற பெண், இந்த பெண் இன்று இல்லாமல் இருந்திருந்தால் உமராகிய நான் அழிந்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்ணுக்கு நன்றி சொல்லிவிட்டு தன்னுடைய சட்டத்தை மாற்றிக்கொண்டார்களோ சொர்க்கவாதிகளுடைய அடையாளம். அதற்கு மாற்றமாக இன்னொரு மனிதன் அவனுடைய தவறு சுட்டி காட்டப்பட்டு திருத்தி கொடுக்கப்படுகின்ற போது, நீ என்னை திருத்த வந்து விட்டாயா, நீ திருத்துகின்ற அளவுக்கு நான் தாழ்வானவனா, உனக்கு என்ன தகுதி இருக்கிறது, தரம் இருக்கிறது என்று தவறை திருத்திக் கொள்ள மாட்டேன் என்பது மட்டுமல்ல, திருத்த முற்படுகின்ற அவனை காயப்படுத்தும் விதமாக ஆணவத்தால் பேசுகின்றான், அகம்பாவத்தால் கர்வத்தால் கொக்கரிக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இதுதான் நரக ஃபஹஸ்புஹு ஜஹன்னம், அவனுக்கு நரகம் போதும் பொருள். அதுதான் நரகவாதியினுடைய அடையாளம். நரகவாதியினுடைய அடையாளம் என்று அல்லாஹு சொல்லாமல் சொல்லுகின்றான். ஆக அன்புக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு வாய்மையான மூமினிடத்தில் ரெண்டு பக்கங்கள். ஒரு பக்கம் அவன் தவறு செய்கின்ற போது அடுத்தவர் ஒரு மூமினான மனிதனோ யாரோ திருத்தி கொடுக்கின்றான் என்று சொன்னால் உடனடியாக அதை நன்றி உணர்வோடு ஏற்றுக்கொண்டு திருத்தி கொள்ள வேண்டும். திருத்தி கொடுத்தவனுக்கு முடிந்த அளவுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். இது ஒரு பக்கம். மறுபக்கம், தனக்கு முன்பாக யாரேனும் ஒருவர் தவறு செய்கின்றார், தன்னுடைய அறிவில் பட்ட அளவுக்கு இது மார்க்க விரோத காரியம், மார்க்கத்துக்கு புறம்பான செயல் என்று இவருக்கு தெளிவாக தெரிந்தால் ஒருபோதும் தனக்கு முன்பாக அந்த தீமை நடப்பதற்கு அனுமதிக்க கூடாது. தன்னுடைய சக்தி என்னவோ, முடிந்தால் பலத்தை பிரயோகித்து, அதிகாரம் இருக்கிறது, தான் ஒரு ஆட்சியாளன் அல்லது குடும்பத்தின் தலைவன், நம் குடும்பத்தில் பட்ட ஒரு உறுப்பினர் இந்த தவறை செய்கின்றார் என்று வருகிற போது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த குற்றத்தை தடுத்து நிறுத்துவது மட்டுமல்ல, குற்றத்தை தடுத்து நிறுத்திவிட்டு அந்த இடத்தில் சரியான முறையில் என்ன நடக்க வேண்டுமோ அந்த காரியத்தையும் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆம், இது மறுபக்கம். அதிகாரம் இல்லை, நாவால் சொல்லி திருத்தலாம். அதற்கு முடியவில்லை, மார்க்கத்தில் கடைசி எல்லையாக நடக்கின்ற குற்றத்தை உள்ளத்தால் வெறுக்க வேண்டும். அல்லாஹ், இந்த குற்றம் நடக்கிறது, இதை என் அதிகாரத்தை கொண்டு தடுத்து நிறுத்த முடியவில்லை, அல்லது என் நாவலமை, என்னுடைய நாவன்மையை கொண்டு பேசி அவனுக்கு புரிய வைத்து அதை சொல்வதற்கும் எனக்கு நெஞ்சிலே திராணி இல்லை. இந்த நிலையில் நடக்கின்ற இந்த பாவத்தை பார்த்து நான் வேதனைப்படுகின்றேன், நான் வருத்தம் அடைகின்றேன். அல்லாஹ் இந்த பாவம் நடக்காமல் இருக்க வேண்டுமே என்று தன்னுடைய ஆதங்கத்தை, தன்னுடைய உள்ளத்திலே ஒரு வகையான வெறுப்பை, அதிருப்தியை அவன் உருவாக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் ஈமானுடைய கடைசி நிலை. ஆக இப்படி ரெண்டு பக்கத்திலேயும் தான் தவறு செய்ய முற்படுகின்ற போது அடுத்தவர் திருத்தி தருகின்றார், அதை நன்றி உணர்வோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால் இவனுடைய ஈமான் சரியாக இருக்கிறது, பூரணமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம். அதே போன்று மறுபக்கம், தனக்கு முன்பாக தீமை நடப்பதற்கு ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அப்படி என்றால் அந்த தீமையை தடுத்து நிறுத்திவிட்டு அந்த இடத்தில் சரியான முறையில் என்ன நடக்க வேண்டுமோ அது நடப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதுவும் அவனுடைய ஈமான் சரியாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம். அதற்கு மாற்றமாக தன்னுடைய தவறுகள் திருத்தி கொடுக்கப்படுகின்ற போது, நீ யார், உனக்கு என்ன தகுதி இருக்கிறது, என்னை விட நீ வயது இளையவன் தானே, பொருளாதாரத்தில் என்னை விட நீ பின்தங்கியவன் தானே, பாரம்பரிய குடும்பத்தை பொறுத்த மட்டில் எனக்கு கீழ்ப்பட்டவன் தானே, நான் எந்த பரம்பரையை சார்ந்தவன் என்றெல்லாம் ஒருவன் பேசுகின்றான் என்று சொன்னால் அவன் ஈமானுக்கு புறம்பான பேச்சை பேசுகின்றான். இந்த பேச்சை மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அன்புக்குள்ளே, ஒரு மனிதன் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கின்றான், அவனுக்கே தெரியாமல் அவனுடைய கால் பாதத்துக்கு பக்கத்தில் ஒரு கருநாகம் படமெடுத்து நிற்கிறது அவனை தீண்டுவதற்காக. யாரோ ஒருவன் பார்த்துவிட்டு ஓடோடி வந்தான், அவன் மீது அக்கறை கொண்டவன் சொன்னான், சட்டென்று எழுந்து ஓடிவிடுங்கள், இந்த இடத்தை விட்டு சட்டென்று எழுந்து ஓடிவிடுங்கள், உயிரை பாதுகாப்பதற்காக. காரணம், கருநாகம் படம் எடுத்து தீண்டுவதற்கு தயாராக இருக்கிறது என்று சொன்னான். உடனே இவன் சொன்னான், என்னை விட வயதில் மூத்தவனா இளையவனா, என்னை விட வயதில் மூத்தவனா இளையவனா, அல்லது பொருளாதாரத்தில் என்னை விட நீ மேம்பட்டவனா கீழானவனா, குடும்ப பாரம்பரியத்தில் என்னை விட நீ உயர்ந்தவனா என்றெல்லாம் ஒருவன் பேசுகின்றான் என்றால் சர்வ மூடன் என்று அர்த்தம். உன் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக உனக்கு நல்லதை நாடி ஒருவன் சொல்லுகிறான், எச்சரிக்கை செய்கிறான் என்று சொன்னால் நன்றி உணர்வோடு ஏற்றுக்கொண்டு தலைதறிக்க அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டும். ஓடி உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீ முற்பட வேண்டும்.
அதை விட்டுவிட்டு நீ யார், உனக்கு என்ன தகுதி என்று பேசுகின்றான் என்றால் அவனை என்ன சொல்லுவது? ஒரு பாதை வழியாக நாம் போகிறோம், காட்டுப்பாதையோ பிரயாணம் போய் கொண்டிருக்கிறோம். ஒருவன் எதிர்பட்டான். வந்தவன் சொன்னான், இந்த பாதை வழியாக போகாதீர்கள், காரணம் இந்த பாதையில் கணிசமான தூரத்துக்கு பின்பாக வழிப்பறி கொள்ளையர்கள் இருக்கிறார்கள், உங்களுடைய பொருட்களை எல்லாம் பறித்து கொள்வார்கள், தேவைப்பட்டால் உங்களையும் கொலை செய்து விடுவார்கள். ஆகவே இந்த பாதையை விட்டுவிட்டு வேற்றுப்பாதை மாற்றுப்பாதை வழியாக செல்லுங்கள், பாதுகாப்பாக போய் சேரலாம் என்று சொன்னான். உடனே என்ன செய்ய வேண்டும்? நல்ல வேளை என்னை பாதுகாத்தாயே, என் செல்வத்தையும் என் உயிரையும் பாதுகாத்தாயே என்று அவனுக்கு நன்றி பெருக்கோடு நன்றி சொல்லிவிட்டு பாதையை மாற்றிக்கொண்டு போக வேண்டும். இதுதான் ஒரு சரியான மனிதன் செய்ய வேண்டிய காரியம். அதை விட்டு சொன்னான், நீ என்னை விட வயது மூத்தவனா, நீ பாரம்பரிய சிறப்பு உள்ளவனா, பொருளாதாரத்தில் என்னை விட உயர்ந்தவனா, எனக்கு வழி சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று வழி சொன்ன அவனையே, தன்னை காப்பதற்காக காப்பாற்றுவதற்காக நல்ல விஷயத்தை சொன்ன அவனை புறந்தள்ளும் விதமாக, அவனுடைய போதனையை புறக்கணிக்கும் விதமாக, உதாசீனப்படுத்தும் விதமாக இது போன்ற அற்பமான விஷயங்களை பேசுகின்றான் என்றால் இவன் யார்? மதிகட்டவன், அறிவீனன், மூடத்தனமான போக்கை கொண்டவன். இது போன்றுதான் மார்க்க அடிப்படையில் நாம் ஒரு தவறு செய்ய முற்படுகின்ற போது ஒருவர் வந்து திருத்துகின்றார், வேண்டாம், போதைப் பொருள் வேண்டாம், உங்களுடைய இந்த பழக்கம் தவறானது, இது மார்க்கத்தின் பார்வையில் இது ஹராமானது, அல்லது சூதாட்டத்தில் ஈடுபடுகிறீர்கள், இது நீங்கள் ஹலால் என்று கருதி கொண்டு செய்கின்றீர்கள், இது ஒரு வகையான சூதாட்டம், காசை கொடுத்து விட்டு காசு லாப நஷ்டத்தில் பங்கெடுக்க மாட்டேன், ஆனால் நான் கொடுக்கின்ற பணத்துக்கு எனக்கு வருமானம் வேண்டும், இது உள்ளே சிந்தித்து பார்த்தால் வட்டியின் ஒரு பகுதி, இது வேண்டாம் என்றெல்லாம் ஒருவர் சொல்லி நம்மை காப்பாற்ற முற்படுகின்ற போது உனக்கு என்ன தெரியும், நீ என்ன பேசுகின்றாய், என் ஊரை சார்ந்தவனா நீ, என் ஊரை சார்ந்தவன் அல்லவா என்னை திருத்த வேண்டும், நீ அயலூரை சார்ந்தவன், உனக்கு திருத்துவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்றோ, அல்லது வேறு நாங்கள் என்னென்ன சிந்தித்து விட்டு இந்த முடிவுக்கு வந்தோம் தெரியுமா, நாங்கள் இந்த பிசினஸை ஆரம்பிப்பதற்கு முன் எங்கள் ஊரில் இருக்கின்ற பல பெரியார்களை எல்லாம் அணுகினோம், இந்த அடிப்படையில், குறைந்தபட்ச வட்டியின் அடிப்படையில், சூதாட்டத்தின் அடிப்படையில் குறைந்த போதை உள்ள பொருளை பயன்படுத்தலாம் என்று நாங்கள் எல்லாம் கூடி சேர்ந்து தீர்மானித்து முடிவு செய்தல்லவா இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், இதை நீங்கள் எப்படி தவறு என்று சொல்ல முடியும் என்றெல்லாம் இதை புறக்கணிப்பதற்காக, உதாசீனப்படுத்துவதற்காக, உதறி தள்ளுவதற்காக இப்படிப்பட்ட சாஜாப்புக்களை பேசுகின்றான் என்று சொன்னால் என்ன சொல்வது? அவனுடைய ஈமானிலே பங்கம் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்களே, இதே போன்றுதான் சமுதாயத்திலே இன்று பல விஷயங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. தவறுகள் சுட்டி காட்டப்பட்டு திருத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்ற போது அவற்றை திருத்திக் கொள்ள மாட்டோம் என்பது மட்டுமல்ல, திருத்துவதற்கு முற்படுகின்ற அவர்களை காயப்படுத்தும் விதமாக என்னென்னவெல்லாம் பேச வேண்டுமோ அதையெல்லாம் பேசுவதற்கு தயங்காமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நாம் சிந்தித்து பார்க்கிறோம் அன்புக்குள்ளே. நேற்றைய நாம் பார்த்த செய்தி, நன்மையை ஏவி தீமையை தடுப்பது மூமினான ஒவ்வொரு மனிதன் மீதும் கட்டாய கடமை. முடிந்தால் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, பலத்தை பயன்படுத்தி நடைபெறவிருக்கின்ற தீமையை தடுத்து நிறுத்த வேண்டும். அதிகாரம் உள்ளவருக்கு அதிகாரத்தை பயன்படுத்துவது கடமை. அதிகாரம் இல்லை, நாவன்மை இருக்கிறது, நெஞ்சிலே துணிவு இருக்கிறது, அப்படியா, சம்பந்தப்பட்ட நபருக்கு எடுத்து சொல்லி புரிய வைத்து அந்த குற்றத்தில் இருந்து அவனை பாதுகாப்பு செய்யுங்கள். அது உங்கள் மீது விதிக்கப்பட்ட தார்மீக கடமை. இல்லை, அதிகாரமும் இல்லை, எடுத்து சொல்லுகின்ற நாவன்மையும் இல்லை, சொல்லுவதற்குண்டான நெஞ்சத்தில் துணிவும் இல்லை, அப்படியா, கடைசி எல்லை. இதற்கு அப்பால் ஈமானிலே ஒரு எல்லை இல்லை. இதுதான் கடைசி எல்லை. என்ன எல்லை? உள்ளத்தால் வெறுப்பது. அல்லாஹ், இந்த பாவம் நடக்கப் போகிறதே, தடுத்து நிறுத்துவதற்கு எனக்கு அதிகாரமும் இல்லை, சொல்லுவதற்கு நாவன்மையோ நெஞ்சிலே துணிவும் இல்லை, நான் என்ன செய்ய, அல்லாஹ் இந்த தீமை நடக்காமல் இருக்க வேண்டுமே என்று நடக்கவிருக்கின்ற அந்த தீமையை குறித்து வேதனையை, வருத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும். இதுவும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற அந்த பாதையில் கடைசி எல்லை. இந்த உணர்வு கூட ஒரு மனிதனிடத்தில் இல்லை என்று சொன்னால்
அவனிடத்தில் ஈமான் இருக்கிறதா என்பது சந்தேகம். ஒன்று, அவனுடைய ஈமான் மரணப்படுக்கையில் கிடக்கிறது, கோபா நிலைக்கு சென்று விட்டது, ஆபத்தான கட்டத்தை நெருங்கிவிட்டது. வெகு விரைவில் அந்த ஈமான் ஒன்றுமில்லாமல் அழிந்து அவன் ஈமான் இல்லாதவன் என்ற நிலையை சென்று அடையலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே மூமினான மனிதன் நான் மூமினாக இருக்கின்றேன் என்று சொன்னால் கடைசி எல்லை நடைபெறவிருக்கின்ற அந்த பாவத்தை தடுத்து நிறுத்துவதற்கு ஆற்றல் இல்லை என்று வருகிற போது குறைந்தபட்சம் உள்ளத்தாலாவது வெறுத்து நடக்காமல் இருக்க வேண்டுமே என்ற ஆதங்கத்தை உள்ளத்தளவில் வெளிப்படுத்துகின்ற நிலையில் கண்டிப்பாக அவன் இருக்க வேண்டும். இது கட்டாய கடமை, கட்டாய கடமை. ஆனால் இதை கூட செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தண்டனை என்ற அடிப்படையில் சிலவற்றை கொடுக்கின்றான். நேற்று ஒரு தண்டனையை பார்த்தோம். என்ன தண்டனை? ஒரு தீமை ஒரு சமுதாயத்தில் நடக்கிறது, அதை எச்சரித்து திருத்துவதற்கு அந்த சமுதாயத்தில் பட்ட சிலருக்கு சக்தி இருக்கிறது. ஆனாலும் அந்த காரியத்தை செய்யாமல் அந்த பாவத்தை நடப்பதை ஊமைகளாக மௌனமாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தீமைக்கு என்ன தண்டனை இறங்குமோ அந்த தண்டனை குற்றம் செய்கின்ற அவர்களை மட்டுமல்ல, அவர்களை மௌனமாக இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற அவர்களையும் சேர்ந்து பிடிக்கும். நேற்று கூட ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம். அருகருகே இருக்கக்கூடிய ஓலை வீடுகள் 2, பக்கத்து வீட்டிலே திடீரென்று நெருப்பு பற்றி எரிகிறது. அப்போது பக்கத்து வீட்டானிடம் சொன்னோம், ஓடி சென்று நெருப்பை அணையப்பா என்று. அவன் சொன்னான், அவன் வீடு தானே எரிகிறது, எனக்கு என்ன அதை பற்றி, என் வீடு எரியவில்லையே என்று சொன்னான். அறிவீனமான பேச்சு. அவனுடைய வீடு எரிந்து முடிந்து விட்டால் அடுத்து உனது வீடு தான் பற்றி எரிய ஆரம்பிக்கும். அல்லது அது எரிந்து கொண்டிருக்கிற போதே அங்கிருந்து நெருப்பு கங்கு தெரித்து உன் வீட்டிலே விழுந்து விட்டால் ஒரே நேரத்தில் 2 வீடும் சேர்ந்து எரியும். இதை புரிந்து கொள்ளாமல் அவன் வீடு தானே எரிகிறது, எனக்கென்ன என்று சொன்னால் எப்படி மூடத்தனமான பேச்சோ அதுபோன்றுதான் சமுதாயத்தில் நடக்கின்ற ஒரு பாவத்தை தடுத்து நிறுத்துவதற்கு ஆற்றல் பெற்றிருந்தும் அதை தடுத்து நிறுத்தாமல் மௌனமாக அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குற்றவாளிகளுக்கு இறங்குகின்ற தண்டனை எதுவோ அது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும், அதாவது குற்றம் செய்கின்ற அவர்களையும் அதை மௌனமாக இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற அவர்களையும் ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே சேர்ந்து அழித்து விட்டுத்தான் போகும். ஆம், இது நன்மையை ஏவி தீமையை தடுக்காமல் இருக்கின்ற போது வருகின்ற முதல் பாதிப்பு. அடுத்து 2வது பாதிப்பு. அன்புக்குள்ளே இது ரொம்ப நுணுக்கமான செய்தி. 2வது பாதிப்பு ஆழமாக அல்லாஹ்வுடைய வார்த்தையை முன்வைத்து சிந்தித்து பார்க்க வேண்டிய செய்தி. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான் என்று, வல்தக்கும் மின்கும் உம்மத்தும் யதுஊன இலல் கைரி வயமுரூன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கர் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள்தான் வெற்றியாளர்கள். யாரை சொன்னான் அல்லாஹ் வெற்றியாளர்கள் என்று? வெற்றியாளர்கள் நன்மையின் பக்கம் அழைப்பார்கள். எப்படி? நன்மையை நலவின் பக்கம் அழைப்பார்கள். நன்மையை ஏவி தீமையை தடுத்து நலவின் பக்கம் அழைப்பார்களே, அப்படி ஒரு சாரார் உங்களில் இருக்கட்டும், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வரியில் அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தையை தான் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வஹ்தலஃபு. கருத்து வேறுபாடு கொண்டு சமுதாயத்தில் பிளவுபட்டு போனார்களே, அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். கருத்து வேறுபாடு, தங்களுக்கு மத்தியில் பிணக்குற்று கருத்து வேறுபாடுகள் கொண்டு சமுதாயத்தில் பிளவுபட்டு போனார்களே, அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். எப்போது இப்படியெல்லாம் கருத்து வேறுபாடு கொண்டார்கள்? மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பய்யினாத்து. தெளிவான சான்றுகள் அவர்களிடத்தில் வந்ததற்கு பின் பிணக்குற்று கருத்து வேறுபாடு கொண்டு பிளவுபட்டு போனார்களே, அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். முந்திய வார்த்தையில் அல்லாஹ் சொல்கிறான், நன்மையை ஏவி தீமையை தடுத்து நலவின் பக்கம் அழைப்பு கொடுங்கள், நீங்கள் வெற்றியாளர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து இங்கே அல்லாஹ் கருத்து வேறுபாடு கொண்டு பிளவுபட்டு போன மக்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். என்ன பொருள்? அந்த பணியை நீங்கள் செய்யாவிட்டால், நன்மையை ஏவி தீமையை தடுத்து நலவின் பக்கம் அழைப்பு கொடுக்கின்ற அந்த பணியை நீங்கள் செய்யாவிட்டால் நிச்சயம் உங்களுக்கு விதிக்கப்பட்டது, உங்கள் சமுதாயத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றும், பிணக்குகள் தோன்றும், அதனுடைய முடிவு சமுதாயம் பிளவுபட்டு போகும். இந்த சாபக்கேட்டை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உலகியல் ரீதியாக அரசியல் துறையிலையும் பார்க்கின்றோம்.
முஸ்லிம்கள் எத்தனை கட்சிகளாக பிரிந்து கிடக்கின்றார்கள், சிதறிப்போய் கிடக்கின்றார்கள். 30 தமிழகத்தை பொறுத்த மட்டில் முஸ்லிம் இயக்கங்கள் எடுத்துக்கொண்டால் 35-40 இயக்கங்களை சொல்வார்கள். ஏன்? அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவர், குர்ஆன் ஒன்று, இஸ்லாம் ஒன்று, எல்லாவற்றையும் ஒன்று என்று ஏற்றிருக்கின்ற நாம் ஏன் ஒரே தலைமையின் கீழ் ஒன்றுபட்டிருப்பதற்கு என்ன தடை வந்தது? அரசியல் ரீதியாக நாம் ஒன்றுபட்டிருக்கலாம் அல்லவா? இது ஒரு பக்கம். மார்க்க ரீதியாக அது அரசியல் துறை, ஆன்மீகத்துறை என்று பார்த்தால் ஆன்மீகத்துறையிலேயும் பல வகையான கருத்து வேறுபாடு. அவர் சொல்கிறார் அது அனுமதிக்கப்பட்டது, இவர் சொல்கிறார் அது ஹராமானது, அது சந்தேகத்துக்குரியது. ஆளுக்கு ஒரு கருத்து சொல்கிறார்கள். எந்த கருத்தை சாமானிய ஒரு முஸ்லீம் எடுத்துக்கொள்வான்? தடுமாறுகின்றான். சரியான கூற்று சத்தியம் எது, தவறான கூற்று அசத்தியம் எது என்று தெரிந்து கொள்ள முடியாமல் ஒரு சாமானியப்பட்ட மனிதன் தடுமாறுகின்றான். தன்னுடைய தீனுடைய வாழ்க்கையையும் முன்னெடுத்து செல்ல முடியவில்லை. தன்னுடைய உலகியல் ரீதியான அரசியல் வாழ்க்கையையும் சரியான பாதையில் உறுதியோடு அவனால் முன்னெடுத்து செல்ல முடியவில்லை. 2 புறத்திலேயும் தடுமாறுகின்றான். இதற்கு என்ன காரணம்? இங்கேதான் நாம் வர வேண்டும். முக்கிய காரணம், என்று இந்த சமுதாயம் குற்றங்களை சுட்டிக்காட்டி திருத்துவதற்கு பின்வாங்கியதோ, தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்துவதற்கு முற்படாமல் நடைபெறுகின்ற தவறுகளை ஊமைகளாக இருந்து ஊமை சாட்சிகளாக அமர்ந்து பார்த்து கொண்டு மௌனமாக இருக்க தலைப்பட்டார்களோ, அதனுடைய கைமேல் பரிசு, அதனுடைய சாபக்கேடான விளைவு அல்லாஹ் கருத்து வேறுபாடுகளை பெருகச் செய்து அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் பிளவுகளை ஏற்படுத்தி விட்டார். பிளவு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. பிளவுபட்டால் என்ன, சமுதாயம் சிதறுண்டு போனால் என்ன என்று சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒன்றல்ல. ஒற்றுமையாக இருக்கின்ற ஒரு சமுதாயம் எதையும் சாதிக்கும், எதையும் வென்றெடுக்கும். இவர்களை அலட்டிக்கொள்ள தேவையில்லை. ஒற்றுமையோடு வலிமையோடு இருக்கின்றார்கள் என்ற ஒற்றை கருத்து போதும் எதிரியை பலவீனப்படுத்தி அவனை முடக்கி போட்டுவிடும். முஸ்லிம்கள் ஒற்றுமையோடு இருக்கின்றார்கள், ஐக்கியமாக இருக்கின்றார்கள். ஒரு பிரச்சனை என்று வந்தால் ஒட்டுமொத்தமாக குதிப்பார்கள் என்ற அந்த ஒரு கருத்து தெரிந்தாலே போதும் விரோதிகளுடைய உள்ளத்தில் கிளிபிடித்து உழுக்க ஆரம்பித்துவிடும். அதுவே முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட விடாமல் அவர்களை முடக்கி போட்டுவிடும். ஆனால் என்று முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிளவு இருக்கிறது, உட்பூசல் இருக்கிறது, கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. வெளியில் தான் அவர்கள் பேரில், உள்ளுக்குள்ளே 1008 கருத்துக்க மாற்றங்கள் இருக்கிறது என்று எப்போது அவனுக்கு லேசாக மோப்பம் பிடிப்பதற்கு சின்ன வாடை கிடைத்து விட்டதோ, நீங்கள் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் சரி, சித்தெரும்புகளுக்கு முன்பாக ஒரு மனிதன் எப்படி சித்தெரும்பை நசுக்குவதை அற்பமாக துச்சமாக கருதுவானோ, அதுபோன்று இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் அவர்கள் எத்தனை கோடி இருந்தாலும் சரி, உள்ளின் உள்ளே அவர்களை பலவீனப்படுத்துகின்ற கருத்து வேறுபாடுகளும் பிளவுகளும் இருக்கிறது என்று விரோதிகளுக்கு தெரிந்துவிட்டால் துணிந்து விடுவார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபதஃப்ஷல ரீஹுக்கும், நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து விட்டால் உங்களுடைய வலிமை போய்விடும். விரோதிகளுக்கு முன்பாக உங்களுடைய வலிமை போய்விடும். உங்களை பற்றி இருந்த மதிப்பு, அச்சம் விரோதிகளுடைய உள்ளத்தை விட்டு போய்விடும். உங்களை பற்றி துணிச்சலோடு இருப்பார்கள். மதிப்பு போய்விடும், அச்சமும் போய்விடும். உங்களை பொறுத்த மட்டில் அவர்கள் துணிவு கொண்டு விடுவார்கள். இது அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்ற தண்டனை. இந்த தண்டனைக்கு மூல காரணம் என்ன? அதைத்தான் நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற பழக்கம் சமுதாயத்தில் எப்போது அருகி போய்விட்டதோ, இந்த தண்டனைகளை எல்லாம் நாம் சந்திக்க வேண்டிய, முசீபத்தாக சந்திக்க வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். இந்த சமுதாயத்தில் பரவலாக இந்த மனநிலை வந்துவிட்டது. எந்த மனநிலை? திருத்தி கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையும் இல்லை, திருத்தி கொள்ள வேண்டும் என்ற மனநிலையும் இல்லை. குறிப்பாக இளைஞர்களிடத்தில் நமக்கு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, நாம் சுதந்திர பறவைகள், ஃப்ரீடம், நாம் சுதந்திரமாக வாழ வேண்டும், நமக்கு யாரும் வழிகாட்ட வேண்டிய தேவையில்லை. வயது மூத்தவராக இருக்கட்டும் அல்லது ஆலிம்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், என்னுடைய வழியை நான் முடிவு செய்து கொள்வேன் என்ற போக்கு இளம் வாலிபர்களிடத்தில் இருக்கிறது. பெரியவர்களை பொறுத்த மட்டில் நமக்கென்ன வம்பு, நாம் தொழுதோமா, நாம் முறையாக நடந்தோமா, நமது வேலையை பார்த்து கொண்டு போய்கொண்டே இருப்போம். மற்றவர்கள் விஷயத்தில் நாம் ஏன் தலையிட வேண்டும், நாம் சரியாக இருந்தால் நமக்கு போதும் என்று கருதுகின்றார்கள்.
அதனால் பெரியவர்கள் இளைய சமுதாயத்தை திருத்துவதற்கு முற்படுவதில்லை. இளைய சமுதாயம் சுதந்திரம் பறிக்கப்படுகிறது என்ற கருத்தால் பெரியவர்கள் திருத்தி கொடுக்கின்ற போது அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. முடிவு, சமுதாயம் சீரழிஞ்சு போய் சுக்காக சிதறண்டு கிடக்கிறது என்று சமுதாயம். இன்னும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதுவரைக்கும் இந்த பணியை நாம் சரியாக விரைவாக கையில் எடுத்து அந்த பணியை நாம் நிறைவு செய்யவில்லையோ இன்னும் பிளவுகள் சமுதாயத்தில் பெருத்து கொண்டே போகும், அதிகரித்து கொண்டே போகும். அன்புக்குள்ளே, இது சமுதாயத்தில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற இந்த பணி கைவிடப்படுகின்ற போது ஏற்படுகின்ற இரண்டாவது பாதிப்பு. அடுத்து மூன்றாவது பாதிப்பை பார்க்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அழுது அழுது மன்றாடி உருகி அல்லாஹ் இடத்தில் எத்தனை கெஞ்சி கேட்டாலும் சரி, நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற இந்த பணியை நீங்கள் எப்போது கைவிட்டீர்களோ அல்லாஹ் உங்களுடைய எந்த துவாவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹுவின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக சொல்லவில்லை, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு ஆணையிட்டு சொன்னார்கள். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிரை தன் கைவசம் வைத்திருக்கும் அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகின்றேன். லதஅமுருன்ன பில் மஅரூஃப் வலதன்ஹவுன்ன அனில் முன்கர், நன்மையை ஏவிக்கொண்டே இருங்கள், தீமையை தடுத்து கொண்டே இருங்கள். அதை செய்யவில்லை என்று சொன்னால் லயூஷிகன்னல்லாஹ் அன் யபஅஸ அலைக்கும் இகாபம் மின்ஹு, தன்புறம் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு தண்டனையை அனுப்புவான். அந்த தண்டனையினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா? ததுஊனஹு ஃபலா யுஸ்தஜாபு லக்கும், நீங்கள் அல்லாஹ் இடத்தில் கெஞ்சி கேட்டு பிரார்த்திப்பீர்கள், உங்களுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் இடத்தில் எந்த மரியாதையும் இருக்காது, உங்களுடைய பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அன்புக்களே, இந்த உம்மத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ்வோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு தான் மிகப்பெரிய சக்தி. இந்த உலகமே கைவிட்டாலும் சரி, அல்லாஹ் எனக்கு பின்பலமாக இருக்கிறான் என்ற அந்த ஒற்றை காரணம் போதும் அகில உலகத்தையும் தனி ஒரு மனிதனாக நெஞ்சை நிமிர்த்தி எதிர்ப்பதற்கு அந்த ஒரு பலம் போதும். ஆனால் அகிலமே சேர்ந்து நமக்கு உதவியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய உதவி இல்லை என்று சொன்னால் நம்மை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை. உலகமே திரண்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய உதவி இல்லை என்று சொன்னால் உலகம் திரண்டு என்ன செய்ய? ஆம், அல்லாஹ்வுடைய உதவி என்பது நமது பிரார்த்தனையின் மூலமாக நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உண்டான அந்த உறவு சீராக சுமூகமாக கேட்டது கிடைப்பது, ஆபத்து என்று வந்து பாதுகாப்பு சொன்னால் உடனே பாதுகாக்கப்படுவது, இப்படி ஒரு அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கு மத்தியில் ஒரு உறவு இருக்க வேண்டும். அல்லாஹ் என்னுடைய தேவை இது என்று இவன் கையேந்துகிற போது உடனடியாக அல்லாஹ் நிறைவேற்றி தர வேண்டும். அல்லாஹ் எனக்கு ஆபத்து, இதில் இருந்து பாதுகாப்பு செய்ய என்று கேட்கிற போது அல்லாஹ் உடனடியாக பாதுகாப்பு செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு உறவு படைத்தவனுக்கும் படைப்பினங்களுக்கும் மத்தியில் இருக்க வேண்டும். இதுதான் முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம். வரலாறு படைத்த முஸ்லிம்கள் எல்லாம் அதை கொண்டுதான் படைத்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் எதை கொண்டு படைத்தார்கள்? அன்றைய உலகத்தில் மாபெரும் வல்லரசாக கருதப்பட்ட இன்றைய உலகத்தில் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் எப்படி வல்லரசாக கருதப்படுகிறதோ அதுபோன்று அன்று பாரசீகம், ரோமாபுரி எல்லாம் பெரும் வல்லரசுகள். அரபு நாடு ஒன்றுமில்லாத பேரித்தம்பளத்தையும் தண்ணீரையும் உண்டு கொண்டு வாழுகின்ற ஒரு சாமானியப்பட்ட மக்கள். ஒன்றுமே இல்லை, ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, இராணுவம் இல்லை, தளவாடங்கள் எதுவுமே இல்லாதவர்கள். ஆனால் பெரிய பெரிய வல்லரசுகளை எல்லாம் தலைகுப்புற புரட்டி விட்டார்கள், புரட்டி எறிந்தார்கள். பாரசீகம் உருத்தெரியாமல் அழிக்கப்பட்டது. ரோமாபுரி ஆழ குழி தோண்டி புதைக்கப்பட்டது. கியாமத்து நாள் வரைக்கும் மீண்டும் அந்த வல்லரசுகள் இனி மீண்டும் உலகத்திற்கு திரும்பி வர முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்கள் துடைத்து எறியப்பட்டார்கள். இதன் மூலம் படைத்தவனோடு படைப்பினங்களாகிய முஸ்லிம்களுக்கு அன்று இருந்த சுமூகமான உறவு. கையேந்தினால் அடுத்தது நடக்கும். விரோதிகள் சொன்னார்கள், என்ன இவர்கள் இரவிலே பார்த்தால் இறைவனுக்கு முன்பாக அழுகின்றார்கள், கெஞ்சி கேட்கின்றார்கள். பகலிலே பார்த்தால் கண்டவர் குலை நடுங்குகின்ற இராணுவ வீரர்களாக இருக்கிறார்கள். இரவிலே துறவிகளை போன்று காணப்படுகின்றார்கள், துறவிகளை போன்று அழுகின்றார்கள், புலம்புகின்றார்கள். யாருக்கு முன்பாக அழுகின்றார்கள்? ஏன் அழுகின்றார்கள்? ஒன்றும் புரியவில்லை. பகல் நேரத்தில் பார்த்தால் அவளை பார்ப்பதற்கே நமக்கு பகலிலே அச்சுறுத்துகின்ற கொலை நடுங்க செய்கின்ற இராணுவ வீரர்கள் நபர்களாக நடந்து கொள்கிறார்கள். இதுதான் முஸ்லிம்களிடத்தில் அன்று இருந்த மாபெரும் பலம். இன்று
ரெண்டுமே இல்லை. முந்தியது இல்லை. இரவிலே எழுந்து அல்லாஹ்வுக்கு முன்பாக கெஞ்சி கேட்டு அல்லாஹ்வுடைய உதவியை பெறுகின்ற அந்த நிலை நமக்கு போய்விட்டது. நாம் என்னதான் கேட்டாலும் இப்போது அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. என்ன காரணம்? நன்மையை ஏவுவதும் இல்லை, தீமையை தடுப்பதும் இல்லை, பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஃபோட்டோ எடுக்க முடியுமா? நடக்கிற தீமையை பார்த்து அதை எடுத்து ஃபேஸ்புக்கிலே போட முடியுமா? அதை நெட்டிலே போட முடியுமா? அது நாம் செய்கின்ற தவறுகளை அடுத்தவர் திருத்தி கொடுக்கின்ற போது உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்னை திருத்துவதற்கு என்று பேசுகின்ற போக்கிரித்தனமான பேச்சு, போக்கிரித்தனமான ஒரு நிலை. அன்புக்குள்ளே இந்த இரண்டும் தான் சமுதாயத்தை இன்று பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாத நிலையில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இது மூன்றாவது தண்டனை. அடுத்த அன்புக்குள்ளே நாலாவது தண்டனை அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸை அடிப்படையாக கொண்டு பார்க்கிறோம். நான்காவது ஒரு தண்டனையை பெருமானா சொன்னார்கள். அது என்ன தண்டனை? எதிரிகளை அல்லாஹ் ஏவி விடுவான். விரோதிகளை அல்லாஹ் மாற்றார்களில் இருந்தும் எதிரிகளை அல்லாஹ் ஏவி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படி? ஒரு வீட்டிலே சிலர் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு மனிதன் வெறி நாயை கொண்டு வந்து அவிழ்த்து விட்டு ஷூ என்று சொன்னான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வீட்டிலே உள்ள மக்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ முடியுமா? பொதுவாக நாய் வெறி நாய் கண்டவர்களையும் கடிக்கும், காரணமில்லாமல் கடிக்கும். அது ஏவி விடப்பட்டிருக்கிறது, ஏவி விடப்பட்டிருக்கிறது. இனிமேல் அந்த வீட்டிலே இருக்கிற மக்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அதுபோன்று முஸ்லிம்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற இந்த பணியை கைவிடுகின்ற போது அல்லாஹ்வுடைய புறமிருந்து ஒரு ஏற்பாடு, வெறி நாய்களுக்கு நிகரான அல்லாஹ்வுடைய விரோதிகளை அல்லாஹ் இந்த சமுதாயத்தின் மீது ஏவி விடுவான், சாட்டி விடுவான். அன்புக்குள்ளே இந்த ஹதீஸை நீண்ட ஒரு ஹதீஸ், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 5 செய்திகளை குறிப்பிடுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த 5 செய்திகளையும் அதனோடு சம்பந்தப்பட்ட விளக்கங்களையும் நாளைய தினம் நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் கேட்ட இந்த செய்திகளை நெஞ்சத்தில் பதிய செய்து வாழ்க்கையில் கடைப்பிடித்து ஈருலகத்திலும் வெற்றி பெறுகின்ற நல்லவர்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹானல்லாஹ்.